ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த இயர் பேட்ச் ஆஃப் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்மே இருக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்மே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்மே இருந்தால் நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்கள் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் QA இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்துட்டு ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஹை பண்ணிட்டு இருக்காங்க. அது இது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோல். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் QA அப்படின்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ரோல் வந்துட்டு ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 2024 பேட்ச் ஆஃப் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இப்போ வந்துட்டு ஜாபோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. தென் ஜாபோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சென்னை லொக்கேஷனில் இருக்காது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ள. தென் அதுக்கப்புறம் இதோட இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்க வேணாம், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கில்லில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் பில்ட் இன் as well யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், தென் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு டெஸ்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் ரெண்டு டெஸ்டிங் இருக்குது. ஸோ மேனுவல் டெஸ்டிங் பண்ண போகிறீங்களா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டில் தெளிவாக நீங்கள் உங்களோட ரூட் மேப் அண்ட் கெரியர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாவா பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாமே ஒரு மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் MySQL அண்ட் PG-SQL PostgreSQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செலினியம் அண்ட் JMeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேக் அண்ட் டேட்டா பேஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த MySQL PostgreSQL கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் செலினியம் அண்ட் JMeter அப்படிங்கிற டூல்ஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் ரிக்ரெஸ் டெஸ்டிங் பை கிரியேட்டிங் லார்ஜ் டேட்டா செட்ஸ், கண்டக்ட் பேக் அண்ட் டெஸ்டிங் அண்ட் வேலிடேட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் இட் ஃப்ளோஸ் த்ரூ த சிஸ்டம், தென் அசிஸ்ட் டெவலப்பர், சப்போர்ட் ரெப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இந்த டீபக்கிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த ரீடெஸ்ட் அண்ட் வெரிஃபை த பக்ஸ் இஷ்யூஸ் த இட் ஹேவ் பீன் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு பேக் அண்ட் டீமோட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸோடய சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சப்போர்ட் டீம்ஸோடய கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிசர்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் will be requirements ஃபார் திஸ் ரோல் இன் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் மதுரை அப்படின்னு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிலே ஃபார்ம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். தென் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரெஸ்யூமில் என்ன டேட்டாஸ் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து ஃபெச் ஆகி உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆயிரும். அதனால் நீங்கள் அதை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ரெஸ்யூமில் தப்பாக கொடுத்துருப்பீங்க, இதில் அலைன்மெண்ட் தப்பாக இருக்கும், அதெல்லாமே வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அதனால் வந்து இங்கே பர்சன் டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், தென் எந்த இயரில் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் எம்ப்ளாய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நில்லுனே கொடுத்துக்கலாம். தென் கரண்ட் CTC அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் CTC இதுக்கு வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுவீங்க. இமீடியட்னு கொடுத்துட்டு ஸோ என்னென்ன ஸ்கில் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு QA டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோலுக்கு வந்து என்னென்ன ஸ்கில் செட்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து நீங்கள் இதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஹவு டிட் யூ கேம் அக்ராஸ் திஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஜோஹோ கெரியர் பேஜ்ன்ட்டு. தென் கரண்ட் லொக்கேஷன், இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தென்காசி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ஓகேவோ அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை கொடுத்துட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபெச்சான நீங்கள் என்டர் பண்ண டேட்டாஸ் எதுவுமே அதில் வந்து கரெக்டாக அந்த ரெஸ்யூமில் இருக்காது. அதனால் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு தென் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க.
கைஸ் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து வெல் ஃப்ளெஜ்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும், இல்லை வந்து நல்லா போர்ட்ஃபோலியோஸ் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கால் பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுக்கு ZTAG அப்படிங்கிற ஒரு மெயில் இருந்துட்டு உங்களுக்கு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்ஸ் ஆன இன்டர்வியூ அப்டேட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ, சர்டிஃபிகேஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்மே இருக்கும், அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.